வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? காய்ஸ், இதை நான் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலலாம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹீரோயினியை நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த ஹீரோயினி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்ம கேலரியில் சேவ் பண்ணிப்போம், இல்லைனா நம்மளோட லேப்டாப்பில் சேவ் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அது இப்போது நம்ம ஒரு 25+ அந்த மாதிரி ஆகும்போது தான் தெரியுது அது எவ்வளோ கிரிஞ்சான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நினச்சி பார்த்தாலே நம்ம எவ்வளோ கிரிஞ்சு தாயாக இருந்திருக்கோம் அப்படின்றத வந்து இப்போ தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? பட்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து அந்த தீப்பெட்டியோட அந்த இதை போட்டு விளையாடுவோம்ல, அதுவும் ஒரு கிரிஞ்சான விஷயம், எவ்வளோ கிரிஞ்சான விஷயம். பட் இருந்தாலும் அதோட 90s செல்ல விளையாட்டுகள், மெமரிஸ் அந்த மாதிரி எதாவது சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அது கிரிஞ்சு. ஓகேங்களா? இன்னும் சில கிரிஞ்சஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயும் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மொபைலில் ஆக்ட்ரஸ் ஃபோட்டோ சேவ் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காங்க. கேட்டால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குண்டா அப்படின்ட்டு. அதுவே ஒரு கிரிஞ்சு தான்டா. நீயே ஒரு கிரிஞ்சு தான்டா. அதை பற்றி நீயே பேசுகிற, சரியா? இன்னும் சில கிரிஞ்சு தாயாளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உன் நல்ல மனசுக்கு நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை. ஆனால் அந்த நல்ல மனசு நம்ம வச்சுருந்ததுனால தான் இந்த நிலைமைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்றது வந்து லேட்டர் ஸ்டேஜில் தான் புரியும். நீங்கள் அந்த டைமில் நீ என்னடா சொல்கிறது சில்ற புண்டை, எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. காய்ஸ், இதுவும் கடந்து போகும்னு சில தாயாளிக்கு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாயாளிக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இல்லை தாயாலே இதுவும் கடந்து தான் போகும், ஆனால் எதுவுமே மறந்து போகாதரா தாயாலே, நீ பேசாமல் கிரிஞ்சு. அதே மாதிரி இன்னும் சில கிரிஞ்சானுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் லவ்னா மீனிங் என்னன்னு தெரியுங்களா? அவனையே லவ் பண்ணிக்கானாமா. அப்படின்னா என்னென்னு அர்த்தம் நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள். அவனையே லவ் பண்ணா அதுக்கு பேர் என்ன? சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? புரிஞ்சால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி பேசலாம். ஓகே? அண்ட் ஆல்சோ ஐ அப்பாலஜி. ஓகே, எஸ்டர்டே இங்கே வந்து நேஷ்னல் டே, பட் ஐ கான்ட் டூ எனி வீடியோஸ் பிகாஸ் எனக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. அந்த ஃபீவர் தயாரி வேற வந்துட்டான். அதனால் என்னால் என்ன சொல்கிறது, என்னால் வீடியோ பண்ண முடியல, வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, வீடியோ எடுக்கவும் முடியல. அது வேறு விஷயம். லீவாக கேட்டதுக்கு இங்கே பெரிய ஒரு ரகலே ஆகிடுச்சு. ரகலைன்றதோட அது எம்சி கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எம்சி வாங்கலான்னு போனால் எம்சி வாங்குறதுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் எல்லாமே க்ளோஸு. சரின்ட்டு என் மேனேஜருக்கு போட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் க்ளோஸு, எம்சி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. காய்ஸ், இதில் இன்னும் லெஜண்ட் கிரிஞ்சானுங்க இருக்காங்க. அவங்கள பற்றி இப்போ சொல்கிறவங்களுக்கு எப்படின்ட்டு, அதாவது எல்லா ஒரு எனக்கு சரி என்ன சொல்கிறேன்னா, என்னோடய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரிஞ்சானுங்க. எப்படின்னா, அவனா தன்னாலே வந்து எந்த பொண்ணு பின்னாடி போகாமல் அவனே ஒழுக்கமாக வந்து அவனோட லைஃப் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக அவனை வெற்றி, அதாவது கண்டிப்பாக அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருப்பான். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு லவ் பண்ணி அதில் பிரேக்கப் பண்ணி சின்ன பின்னமாக ஆகி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு எல்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் முன்னேறி இந்த பொண்ணே வேணாடா நமக்கு, இனிமேல் நம்ம லைஃப்பை பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி முன்னேறிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வாழ்கிறான்ல. வாழும்போது அப்போ சொல்லுவான், எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்குது அப்படின்னு. ஏண்டா அதுக்கு நீ முதல்ல ஃபஸ்ட்டே அதை பண்ணிட்டு இருந்தேன்னா நீ இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. உன்னோட உழைப்பு எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு போயிடுச்சு இல்லை, அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அந்த பொண்ணுக்கு பின்ன போயிடுச்சு இல்லை. நீ இவ்வளோ உழைச்சியும் நான் பிரேக்கப் பண்ணியும் கடைசியில் அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுக்குற? அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்குற. எனக்கு என்னோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தான் நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுக்குற.
எங்கேயோ போயிட்டாரா நீ, எங்கேயோ போயிட்ட. ஃபைனலாக என்னடா சொல்ல வரேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபைனலாக நான் எதுவுமே சொல்ல வரல. அதாவது லைஃப் இல்லாமல் கிரிஞ்சும் கிடையாது, கிரிஞ்ச் இல்லாமல் லைஃப்பும் கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலும் கிரிஞ்சு கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஓகே, so don't consider too serious this video. Okay, thank you buddy, see you next video. Bye bye.